ஓகே, நெக்ஸ்ட் லெசன் we can see that next lesson நவுன்லேயே பல வகைகள் காணப்படுகிறது. டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸு. ஒன்று ப்ராப்பர் நவுன், செகண்டு காமன் நவுன், தேர்டு கலெக்டிவ் நவுன், ஃபோர்த்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. ஓகே, ஸோ 4 விதமான நவுன்கள் காணப்படுகின்றன. ஓகே, ப்ராப்பர் நவுன் தட் இஸ் அடிக்கடி நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. ஓகே, ஒரு பொருளையோ ஒரு பெயரையோ குறிப்பிட்டு சொல்லக்கூடியதை நாம் ப்ராப்பர் நவுன் என்று சொல்கிறோம். அதற்கு எக்ஸாம்பிள் ராஜா, கமலா, ராணி, மலேசியா, சிங்கப்பூர், சென்னை, வைகை, காவிரி, ஹிமாலயாஸ், இவையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்டு டினோட்டட் ஒன் பர்டிகுலர் ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஓகே கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்கள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயர்கள், அதை தான் நாம் பார்த்தோம். ஓகே, இவையெல்லாம் ப்ராப்பர் நவுன் என்று சொல்கிறோம், சிறப்பு பெயர்கள் என்று சொல்கிறோம். காமன் நவுன் பொதுவாக காமனாக இருக்கக்கூடியதான பொருள்கள், காமனாக இருக்கக்கூடியதான பெயர்கள். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர், டீச்சர், ஓகே, கேர்ள், பாய், புக்கு, கண்ட்ரி, ஃப்ளவர், இவையல் அனிமல்ஸ், பேர்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது காமனாக எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள் காமனாக எடுத்துக்கல டாக்டர் இஸ் அ காமன் நவுன். அதில் நம்ம டிவைட் பண்ணோம்னா பர்டிகுலராக எடுத்துக்கிட்டோம்னா மேல் டாக்டர் ஆர் ஃபீமேல் டாக்டர். ஓகே, டீச்சர் மேல் டீச்சர், ஃபீமேல் டீச்சர். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கக்கூடியது ப்ராப்பர் நவுனாகவும் பொதுவாக பார்க்கக்கூடியது காமன் நவுனாக நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்தது கலெக்டிவ் நவுன். ஓகே, ஸோ கலெக்டிவ் நவுனில் நம்ம பார்க்கும்போனா மாஸ் ஆஃப் பீப்புள்ஸ், மொத்தமாக கூட்டமாக இருக்கிறது, மாஸாக இருக்கக்கூடியதெல்லாம் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரௌடு, டீம், ஆர்மி, பார்லிமெண்ட், கவுன்சில், இவையெல்லாம் கலெக்டிவ் நவுன். ஸோ ஒரு கேதர் ஆஃப் பீப்புள்ஸு ஒன் பிளேஸில் இருப்பாங்க, அதை நம்ம கலெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது மனிதர்களாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இதாகவும் இருக்கலாம். ஓகேவா, அதெல்லாம் கலெக்டிவ் நவுன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன், குணங்களை வெளிப்படுத்தக்கூடியதான நவுன். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிளவர்னஸ், கலர், ரிவெஞ்ச், கைண்ட்னஸ், இவையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நம்முடைய குணங்கள் அந்தந்த நேரங்களில் நம் மனதுக்குள் ஏற்படைய மாற்றங்கள் வெளிப்படுத்தப்படும் போது அது அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக நாம் சொல்லுகிறோம். கிளவர்னஸ், கலர், ரிவெஞ்ச், கைண்ட்னஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ நவுனில் எடுத்துக்கொண்டால் ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுலேயே நம்ம அடுத்தது பார்க்குறோம் ஜெண்டர்ஸ்னால் இனப்பாகுபாடு, இனத்தை பற்றி, பாலினத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, மஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர், நியூட்டர் ஜெண்டர், காமன் ஜெண்டர், மொத்தம் 4 இருக்கிறது. மாஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர், நியூட்டன் ஜெண்டர், காமன் ஜெண்டர். ஓகே, இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிள் மாஸ்குலின்னா ஃபாதர், பாய், புல், ஆக்டர், கிங், மேன், இதெல்லாம் நம்ம பொதுவாக எடுத்துக்கொண்டால் மாஸ்குலைன் ஜெண்டர். நெக்ஸ்ட் ஃபெமினைன் ஜெண்டர் எடுத்துக்கொண்டால் மதர், கேர்ள், ஆக்ட்ரஸ், பிரின்சஸ், குயின். ஓகே, இவங்கெல்லாமே நம்ம எடுத்துக்கொண்டால் அவங்க ஃபெமினைன் ஜெண்டர். மாஸ்குலைன் ஜெண்டர் ஆண் வர்க்கத்தை குறிக்கும், ஃபெமினைன் ஜெண்டர் பெண் வர்க்கத்தை குறிக்கும். நியூட்ரன் ஜெண்டர் ஆண் அல்லது பெண் குறிக்காத பெயர் சொல்லாதது நியூட்ரன் ஜெண்டர் என்று சொல்கிறோம். அக்ரிணை, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது ரூம், ட்ரீ, ஹவுஸ், ஸ்டோன், புக், இவையெல்லாமே எடுத்துக்கிட்டால் நியூட்ரன் ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிணை இருக்கக்கூடியதெல்லாம். நெக்ஸ்ட் காமன் ஜெண்டர், காமனாக இருக்கக்கூடிய ஜெண்டர்ஸ் எடுத்துக்கொண்டால் ஃப்ரெண்ட்ஸ், கம்பேனியன்,
பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேபி, ரிலேஷன், சைல்டு, சர்வெண்ட். ஓகே, ஸோ இதையெல்லாம் ஒரு காமனாக சொல்லக்கூடியது காமன் ஜெண்டர் என்று சொல்கிறோம். ஸோ ஜெண்டர்ஸில் மாஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர், நியூட்ரல் ஜெண்டர் அண்ட் காமன் ஜெண்டர் என்று பார்க்கிறோம். ஓகே.